ரியல் லைஃப்ல சிங்கம் சூர்யா போல வலம் வந்துட்டு இருக்கவர் தான் வருண்குமார் ஐபிஎஸ். தற்போது ஒட்டுமொத்த திருச்சியுமே இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சமீப நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சித்து பேசியிருந்தது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகியிருந்தது. யார் இந்த வருண்குமார் ஐபிஎஸ்? இந்த மோதல் எதனால் ஏற்பட்டது? இவரின் மனைவி யார்? இவரின் முழு பின்னணி என்ன என்பதனை பற்றி பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வருண்குமார் வீரசேகரன் ஐபிஎஸ் இவரு ராமநாதபுரத்தில் பிறந்தவர். இவருடைய அப்பா ஒரு பேராசிரியர், இவரோட அம்மா ஒரு இல்லத்தரசி. இவரோட சகோதரர் அமெரிக்காவில எரிக்சன் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராரு. இவருடைய அப்பா வழி தாத்தா ஒரு தபால்காரராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தவர். இவரோட தாய் வழி தாத்தா திருச்சியில விவசாய விதை வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய திருச்சியில உள்ள கேம்பியன் மேல்நிலை பள்ளியில தான் பள்ளி படிப்பை முடிச்சிருக்கிறாரு வருண்குமார். அதன் பிறகு சென்னையில் பல் மருத்துவ கல்லூரியில பிடிஎஸ் முடிச்சிருக்காரு. 2003 காக்க திரைப்படத்தை பார்த்து ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கு இவருக்கு. அதற்கு பிறகுதான் சிவில் சர்வீஸ் தேர்வை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. சூர்யாவின் காக்க திரைப்படம் பிடிஎஸ் முடித்த ஒருவரை ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்று தூண்டி இருக்கிறது. அதற்கேற்றார் போல் இன்று ரியல் லைஃப் சிங்கம் சூர்யா போல வலம் வந்துட்டு இருக்காரு அருண்குமார் ஐபிஎஸ். இவரு 2007 சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத முடிவு செஞ்சிருக்காரு. ஆனா வெற்றி பெற 4 ஆண்டுகள் ஆகிருக்கு. இதற்கு இவரோட பெற்றோர் பக்கபலமா இருந்திருக்காங்க. வருண்குமார் வீரசேகரன் ஐபிஎஸ் பல் மருத்துவருக்கான படிப்பை முடிச்சிருந்தாலும் காவல்துறை மேல இருக்கக்கூடிய பற்று காரணமா 2010 யூபிஎஸ்சி குடிமை பணிகள் தேர்வு எழுதி அதுல அகில இந்திய அளவுல 3ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாரு. இருந்தாலும் ஐபிஎஸ் தேர்ந்தெடுத்திருக்காரு. 2011 ஐபிஎஸ் தேர்வாக்கி பயிற்சி முடித்து உதவி காவல் கண்காணிப்பாளராக அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர் மற்றும் அதிதீவிர படை சென்னையிலும் பணிபுரிஞ்சிருக்காரு. பிறகு காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று குடிமை பொருள் நுண்ணறிவு பிரிவு ராமநாதபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னையில் அலுவலக தானியங்கி மற்றும் கணினி மயமாக்கல் மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மதுரை மண்டலம் காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிஞ்சிருக்காரு. தற்போது திருச்சியில மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிஞ்சிட்டு வராரு. இவருடைய மனைவி திருமதி வந்திதா பாண்டே ஐபிஎஸ். அவங்களும் தமிழ்நாட்டில் மத்திய காவல் மண்டலத்தில் முக்கிய 2 மாவட்டங்களில், அதாவது திருச்சி, புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இந்த தம்பதிக்கு 3 ஆண் குழந்தைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோட 13 ஆண்டுகால ஐபிஎஸ் வாழ்க்கையில் எல்லா ஆண்டுகளிலுமே அவுட்ஸ்டாண்டிங் ரேட்டிங் மட்டுமே உயர் அதிகாரிகளிடமிருந்து இதுவரை பெற்றிருக்காராம். இவரது மனைவியும் இவருக்கு சலித்தவர் இல்லை, அவரும் ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி தான். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தை சேர்ந்த வந்திதா பாண்டே கடந்த 2011 தமிழக ஐபிஎஸ் கேடராக தேர்வானாங்க. பயிற்சி காலம் முடிவடைந்த பிறகு 2013 விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில ஏஎஸ்பியாக பணியில் சேர்ந்தாங்க வந்திதா பாண்டே ஐபிஎஸ். 2014 சிவகங்கை மாவட்ட ஏஎஸ்பியாக நியமிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள் மூலம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்று அதனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாங்க. மேலும் அது மட்டும் இல்லாம சிறுமி பாலியல் வன்கொடுமை நிகழ்வுல தொடர்புடைய அனைவர் மீதும் பல எதிர்ப்புகளை மீறி மிக துணிச்சலுடன் நடவடிக்கை எடுத்தவங்க வந்திதா பாண்டே ஐபிஎஸ். அதாவது அந்த வழக்குல தொடர்புடையவர்கள் எல்லாமே உயர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் விஐபிகள் என்று சொல்லப்படுது. இதனையடுத்து 2015 கரூர் மாவட்ட எஸ்பியாக பதவி உயர்வு பெற்று சென்றாங்க வந்திதா பாண்டே. 2016 சட்டமன்ற தேர்தலின் போது கரூர் மாவட்ட அரவக்குறிச்சி அருகே ரூபாய் 570 கோடியுடன் கண்டெய்னர் லாரி ஒன்று பிடிபட்ட சில நிமிடங்களில் எங்கிருந்தோ வந்த ஒரு தொலைபேசி அழைப்புகளை புறந்தள்ளி அதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவங்க வேற யாரும் இல்ல, இந்த வந்திதா பாண்டே தான். அதிமுக ஆட்சியில் அதிகாரத்தின் உச்சியில் இருந்தவங்க இதனால ஆத்திரப்பட்டு இவரை வேறு இடத்திற்கு பணிமாற்றம் செய்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து கருணாநிதியை கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதனிடையே மீண்டும் 2016 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்திதா பாண்டே டம்மி பதவிகளுக்கு தூக்கியடிக்கப்பட்டாங்க. ஆவடி போலீஸ் பட்டாலியன், மதுவிலக்கு அமலாக்கத்துறை, பொருளாதார குற்றப்பிரிவு என ஓரங்கட்டப்பட்டு வந்த வந்திதா பாண்டே ஐபிஎஸ் திமுக ஆட்சி அமைந்த தருணத்துல மகப்பேறு விடுப்புல சென்றிருந்தாங்க. அண்மையில் மீண்டும் பணியில் இணைந்த இவங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பை வழங்கியது திமுக அரசு. சமீப காலமாகவே திமுக முன்னாள் தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் அண்மையில கைது செய்யப்பட்டார்.
நீக்கப்பட்டாரு. இந்த விவகாரத்துல திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. அந்த கட்சியை சேர்ந்த சில எக்ஸ் தளத்தில் எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரோட குடும்பத்தினரை பற்றி அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதா சொல்லப்படுது. இந்த சூழலில் எக்ஸ் வலைதளத்தில் இருந்து தற்காலிகமாக வெளியேறுவதாகவும் இது போன்ற அவதூறு பரப்புபவர்களையும் அதனை தூண்டுபவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்தப் போவதாகவும் எஸ்பி வருண்குமார் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் கூட புகார் அளித்திருந்தார். இதற்கிடையே தானும் புதுக்கோட்டை எஸ்பியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி வந்திதா பாண்டேவும் எக்ஸ் தளத்தில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருண்குமார் அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில் அவர் வகிக்கக்கூடிய ஐபிஎஸ் மற்றும் எஸ்பி பதவி என்பது திரள் நிதியிலோ யாசகம் பெற்றோ வந்தது அல்ல. கடினமாக உழைத்து இரவு பகலாக படித்து ரத்தம் வியர்வை சிந்தி சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை என்று ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் அவரோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு என்பது குறிப்பிடத்தக்கது.